ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்ட் பார்த்திங்க அப்படின்னா 2025-26 ஆண்டுக்கான இந்த கல்வியாண்டில் இது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், RTE அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதுமே இந்த திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா 25% இடஒதுக்கீட்டில் தனியார் பள்ளிகளில் உங்கள் குழந்தைங்க வந்து படிக்கலாம் இலவசமாகவே. ஸோ அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் இது தமிழகத்தில் செயல்படுத்துவாங்க. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏப்ரல் டு மேலேயே வந்து இதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே விநியோகம் செய்வாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஜூனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளை வந்து இந்த RTE அதாவது 25% தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு மூலமாக நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த வருடம் 2025-26 இந்த கல்வியாண்டில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த RTE ரைட் டு எஜுகேஷன் திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ இது வரைக்கும் கொண்டு வரல. பட் இதுக்கான முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்க்கை தற்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் வெளியிட்டிருக்காரு. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே தமிழகத்திற்கு வர வேண்டிய 600 கோடி ரூபாய் நிதி மத்திய அரசு விடுவிக்காமல் உள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களோட சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசிடம் கடந்த மாதம் நேரடியாக வந்து வலியுறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முதல்வரின் ஆணைப்படி உச்சநீதிமன்றத்திலும் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஸோ இந்த வழக்கின் தீர்ப்பு கிடைத்ததும் மத்திய அரசிடமிருந்து பணம் வந்த பின் தான் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் கட்டணமின்றி சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசிடமிருந்து வரக்கூடிய அந்த 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்கன்னா மட்டும்தான் தமிழகத்தில் இந்த RTE திட்டம் 2025-26 செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வந்து எப்போ வருதோ ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான RTE போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருடமும் அதிக சான்சஸ் இருக்குது வரத்துக்கு. ஏன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த RTE திட்டம் அப்படிங்கிறது ஏப்ரல் மேல நாங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மே மாதம் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த குழந்தைகளை வந்து இந்த RTE திட்டத்தின் மூலமாக படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரைட்டீரியாவெல்லாம் வச்சு எடுப்பாங்க. அந்த க்ரைட்டீரியா வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஸோ அந்த குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் 25% ஒதுக்கீடு மூலமாக இலவசமாக வந்து படிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்கூலில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 25% பார்த்திங்கன்னா இந்த RTE திட்டத்தின் மூலமாக இலவசமாக வந்து படிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முழுவதும் அதாவது டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான். இதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் அதாவது பஸ்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நீங்கள் RTE அப்படின்னா என்ன, ஸோ இது யாரெல்லாம் படிக்கலாம், எந்த குழந்தைகள்லாம் படிக்கலாம், அவங்களோட ஆண்டு வருமானம் அதாவது அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பெற்றோர்களோடது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே இருக்கக்கூடிய கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக RTE திட்டத்தின் மூலமாக அதாவது இந்த 2025-26 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம வீடியோவில் கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.